ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி மீல் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு ராகி சேமியாவும், லஞ்சுக்கு பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிருந்தேன். அப்புறம் பொரியல் வச்சுருந்தேன். கேபேஜ் பொரியல் தான் வச்சுருந்தேன். டெய்லியும் இந்த மீல் பிளான் அப்படிங்கிறது யாராவது நம்மளுக்கு சொல்லிட்டா கூட தெரியாதுங்க. ஆனால் டெய்லியும் நம்மளே வந்து எந்திரிச்சு அதுக்கு ஒரு பிளான் பண்ணி என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு யோசித்து நம்ம வாழ்க்கை ஓடிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. டெய்லியும் நம்ம மார்னிங் டிஃபனுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்குன்னு நினச்சே பாதி வாழ்க்கை சாப்பாட்டை நினச்சே தான் போக மாட்டிருக்கு. பட் நம்ம சாப்பிடுவோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயந்தான். அப்படி யோசிச்சு ஆனால் அது இதுன்னு என்னென்னமோ யோசிச்சு கடைசியில் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அதை தான் செஞ்சு வைப்போம். பட் நம்ம செஞ்சு வச்சுருந்ததையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பேக்கும் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டன் வரையில் அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனே டென்ஷன் ஆகும் பாருங்க. அப்போ வர டென்ஷனை யாருக்கிட்டேயும் காமிக்க முடியாமல் ஈவினிங் வந்துட்டு நம்மளே சாப்பிட்றலாம், வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே பாதி வெயிட் ஏறிடுது. எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ காரணம் இதுவாக தான் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா பசங்க சொல்லிட்டு போயிடுறாங்க, அவங்க போய் வெளியில் ஏதோ அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை. டெய்லியும் வந்து அந்த சாப்பாட்டை பார்த்து ஐயோ இவ்வளோ வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடே சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு பாதி வெயிட் இதனால தான் ஏறுது. உங்கள் வீட்லேயும் நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் ரீசெண்டாக போட்டிருந்த 199 ருபீஸ் சாரீ வந்துட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாரீ வியர் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி. நீங்களே பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.